இனி நம்ம பார்க்க போகிறது 2011 ரிலீஸ் ஆன தி கேர்ள் வித் த டிராகன் டேட்டூ அப்படின்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் டேவிட் ஃபின்ச்சர். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காப்புல. அவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவன் மேலே ஒரு புகார் கொடுக்குறாரு. அவன் தப்பான இதெல்லாம் பண்ணி இல்லீகலான ஒரு இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுக்குறாரு. அது இவரால் நிரூபிக்கப்படாமல் போகுது. நிரூபிக்கப்படாமல் போனதும் இவர் மேலே அந்த கோர்ட் மூலயமா இவர் நஷ்டீடு கேட்டு காசு இது பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் அவர்கிட்ட இருக்கிற மொத்த காசையுமே நஷ்டீடாக கொடுக்குற மாதிரி வருது. அந்த டைமில் நம்ம படத்துடைய கதாநாயகனுக்கு ஒரு வேலை வருது. அதை கொடுக்குறவர் ஹேண்ட்ரிக் விஞ்சர் அப்படின்றவர் தான் அந்த வேலையை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய பேத்தி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹேண்ட்ரிக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்பாங்க. அதை அவர் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் அவங்க காணாமல் போயிட்டு இருப்பாங்க. அவங்க கொல்லப்பட்டாங்களா, காணாமல் போனாங்களா, என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய சடலமும் அவங்கக்கிட்ட கிடைக்காது. இது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் யாரோ கொண்டு இருக்காங்கன்றது அவருடைய டவுட். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர்கிட்ட இதை கொடுக்குறாரு. நீ பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, நீ ஒரு பயங்கரமாக டிடெக்டிவ் வேலைலாம் பார்ப்பேன், எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், எவ்வளோ இது வேணாலும் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதுக்காக நம்ம ஹீரோ நம்மளுடைய படத்துடைய கதாநாயகனை அங்கேருந்து கிளம்பி போகிறார். இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனர். சரி வாங்க இப்போ படத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பெயர் மிக்கல், நம்மளுடைய ஹீரோயினுடைய பெயர் செலண்ட்ரா. இவங்களுடைய கதைகளும் வேறு பக்கமாக நகர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுடைய கதைகளும் இந்த இது பண்ண போகிறாரு பார்த்தீங்களா, யார் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் போகிற கதைகளும் இந்த பக்கமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட். அவங்க ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி 4 வாட்டி அவங்கள ஜெயிலில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பயங்கரமான இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதுக்காக அவங்கள கண்காணிக்கிறதுக்காக ஒரு கார்டியன் ஒருத்தவங்கள போட்டிருப்பாங்க. ஒருத்தர் பழைய கார்டியன் இருப்பார். அவர் ரொம்ப நல்லவர். அடுத்து அவருக்கு உடம்பு முடியாமல் போனதும் இன்னொரு கார்டியனை போடுவாங்க. அவன் இவங்கக்கிட்ட ரொம்ப தகாத முறையெல்லாம் ஒரு மாதிரியாக பண்ண ஆரம்பிப்பான். அப்போ அவங்க இவனை ரொம்ப வீடியோ எடுத்துகிட்டு இவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இவங்க மேலே ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க நம்ம ஹீரோ கிட்ட எப்படி சேர்றாங்க, நம்ம ஹீரோ எப்படி கூட்டிகிட்டு போகிறான்றது கதை. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப இது எனக்கு என்ன வேணுமோ, என்னென்னலாம் நான் கேட்குறோம் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹேட்ரிக் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அவரும் சரி நீ எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னுறாரு. அந்த ஹேட்ரிக்கு கூட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நம்ம ஹேட்ரிக் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவர் நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அசிஸ்டண்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமாக டிடெக்டிவ் என்னை விட பயங்கரமாக ஒரு இதுலாம் பண்ணுற அளவுக்கு, கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லா இதுவும் தகுதியுள்ள ஒரு ஆள் எனக்கு வேணும். இவங்க யாருன்னா உங்ககிட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்களா அந்த மாதிரி கேட்குறாப்புல. அப்போ அவர் எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவள் உன் கேஸையே எடுத்து பார்த்துட்டு இருந்தா, உன்னை பற்றியே இதுலாம் டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி எடுத்துகிட்டு இருந்தாளா அப்படின்ட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்கறதுக்காக அவங்க பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுடைய இதுவை சொல்லி அவங்களுடைய நம்பர்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய இதுவை இவர் கால் பண்ணி பார்க்குறாரு, எடுக்கல. அவங்களோட வீட்டுக்கே தேடி போயிடுறாரு. போனதும் அவங்களுடைய இதுவே ஒரு பயங்கரமாக வேறு மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி நான் அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இவர் கூட சேர்ந்து அங்கேருந்து வராங்க. வந்ததும் நம்ம ஹீரோ அங்கேருந்து உள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும், ஹீரோயின் இவங்க 2 பேரும் அங்கே போயிட்டு அந்த யாரெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு 10-15 பேர்கிட்ட இருப்பாங்க. மேக்ஸிமம் 15 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் ஒருத்தவங்க இல்லையா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அங்கேருந்து ஒருத்தர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அங்கேயே ஒருத்தர் நம்ம ஹீரோ இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இவங்களுடைய இந்த ஹேட்ரிக் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய தம்பி, 3வது தம்பி. அவர் பேர் மார்ட்டின். அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேர் அதில் மிக்கல். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு மலை மேலே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டை இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்குறாரு. அவர் நம்ம மார்ட்டின் தான் அங்கே இருக்கிறப்பல. அவன் தான் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் இன்னொரு தம்பி. அவன் பேர் லெஸ்பனு. அவன் என் கூட பேசவே மாட்டான், யாரு கூடயுமே பேச மாட்டான். அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். ஒருத்தவங்க ஒரு மாதிரியான கதையை சொல்கிறாங்க. அதெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு ஒரு நாள் அங்கேருந்து அந்த மலை சைடாக ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்காக தான் என் பொண்ணு அங்கேருந்து காணாமல் போயிட்டா அப்படின்றாங்க. அங்கே போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போது ஒரு ஷூட் அவுட் நடக்குது. இவர் தலையில் வச்ச ஒரு சைடில் அடிச்சுட்டு அந்த ஷூட் பண்ணது இதுவாகிடுது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு நம்ம ஹீரோ. உண்மையிலே சொல்லணும்னாங்க,
வேற லெவலில் பண்ணியிருப்பாரு, செமையாக பண்ணியிருப்பாருங்க. அந்த கதாபாத்திரத்தை எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணியிருப்பாரு நம்ம ஹீரோ. அங்கேருந்தே ஒரு தப்பிச்சு ஓடுறாரு. ஓடினதும் அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொல்கிறாப்புல, ஹீரோயின் உடனே அந்த ஷூட்லாம் ஆயிருக்காது, நீங்கள் வேறு எதனா பட்டுட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும். அங்கே இந்த படத்தில் கொஞ்சம் அடல்ட் சீன்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினும் மேலே அந்த மலை மேலே இருக்க வீட்டை போய் செக் பண்ண போவாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்கும். அதை நான் சஸ்பென்ஸை உடைக்க விரும்பல, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த பொண்ணு இறந்துட்டாளா இல்லை உயிரோடு இருக்கிறாளா, அவளை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டிங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ஒரு ஷாட்டும் ஃபுல்லாகவே நைட் ஷாட், அந்த மார்னிங் அந்த மாதிரி ஷாட் காட்டியிருப்பாங்க. இதுதான் மாறி மாறி வந்திருக்கும். இதில் ஸ்க்ரீன் பிளே ஸ்டீவன் சைலியன் அவங்க தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொன்னவ அற்புதமாக பயங்கரமாக எந்தெந்த ஷாட் எப்படி எப்படி வைக்கணும், நைட் எஃபெக்ட் வச்சுருப்பாரு. லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். அது முகம் ஒரு இது கூட தெரியாமல் இருக்காது, இருட்டில் பார்க்குற மாதிரி ஒரு இதுவாக இருக்காது, ஏன்னா அது முகமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதுங்க. வேறு லெவலில் லைட்டிங் வச்சுருப்பாரு, பயங்கரமாக இருக்கும் அந்த சீனுங்க எல்லாமே. இந்த படத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போனால் பயங்கரமாக செமையாக இருந்த விஷயம், இன்னொரு விஷயம் பயங்கரமாக உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும் அந்த மாதிரி இருந்த விஷயம்னு சொல்ல போனால் எடிட்டிங். அதுக்காக அவங்களுக்கு 3 அவார்டே வாங்கியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க எடிட்டிங். ஒரு சீனும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது புரியாத மாதிரியே இருக்கும், இந்த சீன் கட் ஆகும் அந்த சீன் கட் ஆகிற மாதிரி. ஆனால் இது எல்லாத்துக்குமே சென்டராக வந்து நம்ம எல்லாத்துக்குமே பயங்கரமாக தீனி போடுற மாதிரி பக்காவாக பண்ணியிருப்பார் அவர், செம்மையாக பண்ணியிருப்பாங்க. எடிட்டிங் பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் பண்ணியிருக்காங்க, ஏஞ்சஸ் வால், கிரிக் பாக்ஸ்டர் அப்படின்ற 2 பேருமே பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே 3 அவார்டு கிடச்சிருக்கு. வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க எடிட்டிங்கு, அந்த மாதிரி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டேனியல் கிரிக் தான் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அந்த படத்துலலாம் பண்ணவர் தான். உண்மையிலேயே சொல்கிறாங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவருடைய இது விட்டு விலகியே போகாமல் இதுவும் பண்ணாமல் அப்படியே பிறண்டு ஊந்துன்னு அடிச்சுன்னு அப்படி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக க்யூட்டாக அப்படியே அழகாக பண்ணியிருப்பாருங்க. அவருடைய கதாபாத்திரம் ஒரு சீனும் பக்காவாக இருக்கும். அவர் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடும் நம்மளுக்கு அப்படியே கவரும். அவர் அவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார், செம்மையாக பண்ணியிருப்பார். கூடவே அவருக்கு இணையாக இவங்க நம்ம ஹீரோயினும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க, லெஸ்பியன்ன்றவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்துட்டிங்கன்னா 90 மில்லியன். ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 236.6 மில்லியன் பட்ஜெட்டில் பயங்கரமாக பண்ணி சரியான ஒரு வசூல் சாதனையை படிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7.8 அவுட் ஆஃப் 10. இந்த படம் உண்மையிலேயே ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிலே பயங்கரமாக ஒரு பக்காவான மூவிங்க. இந்த படத்தை பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக எப்பயும் போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட உங்களுக்கு பெட்டரான வேறு படம் எதனா வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நம்ம சேனலில் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.